தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலும் அனைத்து வீடுகளிலும் பூஜை அறை என்று தனியாக இடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜை அறையில் எந்த சுவாமி சிலைகள் படங்கள் இருக்கிறதோ இல்லையோ 5 படங்களை உடைய சுவாமி படம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது விநாயகருக்கு ரைட் சைடு மகாலட்சுமிக்கு ரைட் சைடு ஏழுமலை வெங்கடாசலபதியார் இருப்பார். அதேபோல் விநாயகர் லெஃப்ட் சைடு முதலில் சரஸ்வதி தேவி அம்மையும் அதற்கு லெஃப்ட் சைடாக முருகப்பெருமானும் இருப்பார்கள். இதனுடைய தத்துவம் என்ன, எதற்காக இந்த 5 சாமிகளும் ஒரே படத்தில் வைத்து வணங்கப்படுகிறது? அதுவும் முக்கியமாக புதிதாக கிரகப்பிரவேசத்தின் போதோ, புதிதாக தொழில் துவங்கும் போதோ, புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கும் போதோ, ஒரு ஹோமம் ஒரு யாகம் பண்ணும்போதோ இந்த படத்தை வைத்துத்தான் பூஜைகள் செய்யப்படுகிறது. அதன் காரணம் என்ன, இதன் தத்துவம் என்ன என்று பார்த்தால், விநாயகர் என்பவர் வினைகளை தீர்ப்பவர், புதிதாக கர்ம வினைகள் உருவாகாமல் தடுப்பவர், விக்னேஸ்வரர் என்று அர்த்தம். அதாவது கர்ம வினைகளை தடுத்து வினைகளை தீர்ப்பவர் என்று அர்த்தம். அவர் பொதுவாக சென்ட்ரல் இருக்கிறார். அதற்கு வலது பக்கமாக இருக்கும் மகாலட்சுமி அன்னை தான் அனைத்து செல்வ வளங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அருள்கிறார். அவருக்கு வலதுபுறமாக இருக்கும் ஏழுமலை வெங்கடாசலபதி தான் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையையும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையையும் தந்து மக்களை வாழ்க்கையில் மேம்படுத்துகிறார். இது மட்டுமே, இந்த பொருளாதாரம் மட்டுமே வளர்ந்தால் நிறைய கர்ம வினைகள் அதிகமாகி பாவ கர்மங்கள் தான் அதிகம் சேரும். ஆனால் அதற்கு மாற்றாகத்தான் விநாயகருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் சரஸ்வதி தேவி கல்வியை தருகிறார், கல்வி ஞானத்தை தருகிறார். அதேபோல் சரஸ்வதி தேவிக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் முருகப்பெருமான், கையில் வேலை வைத்திருக்கும் முருகப்பெருமான், அவர் ஞானத்தை தருகிறார். வேல் என்பது ஞான வேல். முருகர் வேலை எடுத்து சூரபத்மனை கொன்றார், சூரசம்ஹாரம். இதுவெல்லாம் ஒரு போரையோ ஒரு பகையோ ஒரு சண்டையோ குறிப்பது அல்ல. சூரபத்மன் என்பது அகங்காரம் ஆணவம் உள்ளடக்கிய மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்றை ஞானத்தின் மூலமாக, ஞானம் என்ற அறிவின் மூலமாக வெல்வதுதான் அந்த சூரசம்ஹார நிகழ்வு. அது வேலை கொண்டு முருகர் அந்த ஞானத்தை தருகிறார். ஆக கல்வியாலும் ஞானத்தாலும் அந்த பக்கம் இருந்து கிடைக்கக்கூடிய செல்வம் சுகமான வாழ்க்கையை சமநிலைப்படுத்திக் கொள்வது, கர்ம வினைகள் பாவ வினைகள் அதிகமாகாமல் சமநிலைப்படுத்திக் கொள்வது, அந்த சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் சென்றில் விநாயகர் இருக்கிறார். அவரும் ஒரு ஞானவான். அவர் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக லெஃப்ட் சைடிலிருந்து கிடைக்கும் அறிவையும் ஞானத்தையும், ரைட் சைடிலிருந்து கிடைக்கும் செல்வத்தையும் வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையும் சமநிலைப்படுத்துகிறார். அதற்காகத்தான் இந்த படம் அனைத்து பூஜை ரூம்களிலும் தற்பொழுது தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக இந்த சாமி படத்தை வணங்குவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சமநிலையில் செல்கிறது என்று அர்த்தம். இதுதான் இந்த படத்துடைய அர்த்தம்.